இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான மாலை வேளைக்காக தேவனை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மளை அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அநாதி தீர்மானம் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைகளிலும் அவருடைய பலத்திலும் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஒரு புது வாரம் நாம காண்ற கொடுத்திருக்கிறார். ஐ ஹோப் யூ ஆர் பிளெஸ்ட், யூ ஆர் சேஃப். Be safe in the presence of God. Practice the presence of God. Enjoy the glory of God. ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல எதிர்பார்க்கிற காரியம் ஏதோ நம்ம சர்ச்சுக்கு போறோம், பைபிள் வாசிக்கிறோம், ப்ரே பண்றோம், அது மட்டும் இல்லாமல் தேவனோட ஒரு பேசுற சந்ததிகளாக வர்றோம். How Moses longed for to see glory of God. எப்படி தேவனையோட மகிமையை பார்க்கணும்னு மோசே ஆசைப்பட்டானோ, அதே போல சந்ததிகள் இந்த கடைசி காலத்துல தேவனை பார்க்கிற ஒரு சந்ததி, தேவனை பேசுற ஒரு சந்ததி, அவருடைய மகிமையை அனுபவிக்கிற சந்ததி, அவரோடு நெருங்கி பழகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வருகின்ற ஒரு சந்ததியாக நம்மளே அழைத்து கொண்டிருக்கிறார். ஸோ என்கரேஜ் எவ்ரி ஒன், ப்ராக்டிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் எவ்ரி டே. நம்ம ரிச்சுவலாகவே நிறைய காரியங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் பைபிள் வாசித்து, கொஞ்ச நேரம் அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு அது மட்டும் நமக்கு இருந்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்கோம். Ask God to talk to you. See, God is in the process of talking to the people every time, but we are the one, நம்ம ஒரு ஆண்டோட சத்தத்தை கேட்காமல் இருக்கிறோம். God is busy talking, but we are the one who busy not listening. Hallelujah. So அதனால நம்ம ஆண்டவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன காரியம் வச்சிருக்கிறாரு, அது மட்டும் நம்ம அறிந்து கொண்டு அதன்படி வாழும் போதுதான் தேவனுடைய சித்தத்துல நம்ம இருப்போம். தேவன் விரும்புற காரியம் நம்மளால செய்து முடிக்க முடியும். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு எழுப்புதல் நம் மூலமாகவும் தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. Okay, so with this we will start our Bible study in the book of Revelation. பத்தி நம்ம பல வாரங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டாபிக் பை டாபிக்கா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 10 சாப்டர் ஆல்மோஸ்ட் பார்த்து முடிச்சிட்டோம். எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிரோஜனமா இருந்தது? How many of you can say it's really blessed? Those people are joining us from the book 1 of the book of Revelation ல இருந்து இப்ப இந்த சாப்டர் 10 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஐ ஹோப் நீங்க இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். எப்படி அந்தி கிறிஸ்து காலத்துல ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் வச்சிருக்கிறாரு, அதே போல அந்தி கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடி சபை எப்படி எங்க எடுத்துக்கொள்ளப்படும், அதெல்லாம் பார்த்தோம். இனிமேட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும், கொஞ்சம் பயங்கரமாகவும் இருக்கும், பிளஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இன்னைக்குள்ள காரியம் எனக்கு இந்த வெளிப்படுத்தல கொஞ்சம் ஃபேவரட் சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். அது இந்த சாப்டர் 1, சாப்டர் 11 2 விட்னஸ் வருவாங்க. இது ஒரு நிறைய பேருக்கு ஒரு புரியாத ஒரு சாப்டரா இருக்கும். 2 விட்னஸ்னா என்னது, யாரு அவங்க எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நோபடி வாண்ட்ஸ் டு டாக் அபவுட் தட். ஏன்னா நிறைய கான்ட்ரவர்சிக்கல் டாபிக்காகவே நிறைய டைம்ல இருக்கிறதுனால இதை பத்தி ரொம்ப நிறைய பேர் பேச மாட்டாங்க. இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். நாட் த ஹோல் சாப்டர், மேபி அந்த 2 விட்னஸ் யாருன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். லெட் மீ ஷேர் த ஸ்கிரீன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், இது வரைக்கும் நீங்க கேட்டதுலையோ அல்லது நீங்களே படிச்சதுலையோ ஏதாவது ஒரு டவுட் இருந்தாங்களோ, ட்ரை டு ஆஸ்க் மீ. இஃப் காட் ரிவீல்ஸ் மீ, ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு ஷேர் இட் அவுட். எல்ஸ் நாட், அதை குறித்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லலாம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ். 2 விட்னஸ். ஓகே, 2 சாட்சிகள் வருவாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம இதோட சினாரியோ, இதோட முந்தின சாப்டர்ல உள்ள ஒரு சினாரியோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த சினாரியோ எப்படி இருந்ததுன்னா, யோவானை எர்த்துக்கு கொண்டு வராரு. எர்த்துக்கு கொண்டு வந்துட்டு ஒரு மைட்டி ஏஞ்சல் வராங்க. அவங்க அந்த ஏஞ்சலோட ஒரு லெக் லேண்ட்லயும், இன்னொரு லெக் வாட்டர்லயும், ஐ மீன் சீலையும். அவர் கையை உயர்த்தும் போது அந்த ஹெவனுக்கு போகுது. அவ்வளோ பெரிய மைட்டி ஏஞ்சல். ஸோ வி ஸ்டடிட் தட் ஏஞ்சல் இஸ் நத்திங் பட் த கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். அவர் கையில இருந்து ஒரு சின்ன புக் இருக்கு, அந்த புக்கை கொடுக்க சொல்றாரு. அந்த புக்கை இவர் வாங்கி, அதாவது யோவான் வாங்கி அதை சாப்பிடுறாரு. சாப்பிட்டு ப்ராஃபஸி பண்ணுங்கிறாரு. ஸோ இதெல்லாமே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுன்னா, யோவான் இஸ் நாட் ஆக்சுவலி ப்ராஃபட். ஆனால் ஆண்டவர் அவர் ஒரு ப்ராஃபட்டிக்கல் ரெலம்ல இனிமேட்டு உள்ள காரியங்கள் நடக்க போகுது, பூமியில நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அதுவும் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட தான் அந்த வார்த்தையாகிய அந்த புஸ்தகத்தை அவர் உட்கொள்றாரு. அந்த வார்த்தை அவங்களுக்கு பலனா கொடுக்குது. சரிங்களா? அப்போ இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் யோவான்ட்ட சொல்ற காரியம் என்னன்னா, நீ ப்ராஃபஸி பண்ணணும். அப்போ அதே போலதான் அப்போ இது ஒரு சாம்பிள் ரெப்ரசன்டேஷன் மாதிரி காமிக்கிறார் யோவானை வச்சு. இனிமேல் வருகின்ற நாட்கள்ல ஒரு ப்ராஃபட்டிக்கல் ரெலம் ஒன்று ஆப்ரேட் ஆக போகுது. அதை குறிச்சுதான் யோவான் கிட்டேயே ஆண்டவர் ஒரு ஒரு பிராக்டிக்கலா வச்சு காமிக்கிறார்.
ஒரு டெம்பரவரியா. சரிங்களா? அப்படி காமிச்சு முடிச்சோன்னா அடுத்த சாப்டர்லேயே சில காரியங்கள் திருப்பி யோவான் பார்க்குறாரு. என்ன காரியங்கள் பார்க்கும்போது ரெவலேஷன் 11:1ல தென் ஐ வாஸ் கிவன் எ ரீட் லைக் எ மெஷரிங் ராட். ரீட்னா ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஸ்கேல் மாதிரி இருக்கும். நம்ம உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்களா ஸ்கேல், அந்த 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் அல்லது 15 சென்டிமீட்டர் ஸ்கேல், அந்த மாதிரி ஒரு மெஷரிங் ராட் இருக்கு. அந்த ஏஞ்சல் ஸ்டுட் சேயிங், இதான் அந்த சேம் ஏஞ்சல். ஏற்கனவே அந்த அந்த லிட்டில் புக்கை நீ சாப்பிட்டுட்டு ப்ராஃபஸி பண்ண சொன்னாங்களே, அதே ஏஞ்சல் தான். ரைஸ் அண்ட் மெஷர் த டெம்பிள் said, rise and measure the temple of God, the altar and those who worship there. சரிங்களா? பின்பு கைக்கு ஒழுகப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த நாட்கள்ல பாருங்களேன், இந்த ஆலயம் வந்து பழைய தேவாலயம் கிடையாது. ஐ மீன் இந்த ஏரோதனோட நாட்கள்ல இருந்த தேவாலயம் கிடையாது. அந்தி கிறிஸ்து காலத்துல அது பிரதானமாக ஒரு மிகப்பெரிய ஒரு 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 காரியம் நடக்கிறது. என்னன்னா, இஸ்ரேல்ல தன்னுடைய, அதாவது தேவனுடைய ஆலயம் ஒன்று கட்டப்படும். தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயத்துல அந்த ஆலயம் கட்டப்படுறதுக்காக அந்தி கிறிஸ்து நிறைய ஹெல்ப் பண்ணுவான், நிறைய பிளான்ஸ் எல்லாம் கொடுப்பான். ஆனா இவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஃபர்ஸ்டே நினைச்சுப்பாங்க, ஓகே அப்ப இவர் தான் கிறிஸ்துவா வருவாரு, இவர் தான் நமக்கு ரட்சகரா இருக்காரு போல இருக்குன்னு நினைச்சா நிறைய பேர் வந்து ஏமாந்து அவன் கொடுக்குற முத்திரையை ஏற்றுப்பாங்க. ஆனா நாளடைவில் போகும்போதுதான் அவனுக்கு தெரிய வரும்போது, இவன் தான் அந்தி கிறிஸ்து, இவன் தான் அந்தி கிறிஸ்து, இவன் போய் உள்ளால போய் அந்த டெம்பிள்ல போய் நான் தான் கடவுள், என்னை தான் வணங்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிங்காசனத்துல போய் ஏறி உட்கார்ற நாட்கள் வரும். ஸோ அப்போ இது வந்து அந்த அந்தி கிறிஸ்து காலத்துல இனிமேல் வர, அதாவது இந்த தேர்ட் டெம்பிள் சொல்லுவாங்க. ஏற்கனவே முதலாம் ஒரு டெம்பிள் இருந்தது, சாலமோன் கட்டின தேவாலயம். அது வந்து நெஹேமியா பீரியடுக்கு முன்னாடி அது வந்து இடிக்கப்பட்டது, நிறைய சேதங்கள் இருந்தது. அப்புறம் நெஹேமியாவோட காலத்திலயும் எஸ்ராவோட காலத்திலயும் அதை வந்து திருப்பி இது பண்ணாங்க, ரெஸ்டோர் பண்ணாங்க, ரெனோவேட் பண்ணாங்க. திருப்பி அந்த டெம்பிள் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கும் போதும் திருப்பி அதே டெம்பிள் இருந்தது. அதுவும் செகண்ட் டெம்பிள் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்திருக்கும் போது அவர் அதே டெம்பிள் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 70 AD 70வது ஆண்டுல, ஐ மீன் 70 AD, இப்போ நம்ம 2020 இருக்கும்போது 70 ADல இந்த ரோமன்ஸ் வந்து அந்த டெம்பிளை கரைத்திரையாக்கினாங்க, தீயினால் அழிச்சாங்க. ஒரு கல்லின் மேல ஒரு கல்லின் இல்லாதபடி முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இப்போ அதோட அந்த டெம்பிள் கட்டின அந்த ஒரு வால் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள், அந்த யூதர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வெயிலிங் வால் சொல்லுவாங்க, ஆர் த வெஸ்டர்ன் வால், அதுல போய் தான் முட்டி ப்ரே பண்ணுவாங்க. இப்போ டெம்பிள் வந்து இல்ல இப்போ, ஏன்னா அதுக்கப்புறம் இஸ்ரேல் தேசம் இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் டெம்பிள் அங்க இருக்கும். இப்போ அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இப்போ வந்து ஒரு இடத்துல அங்க வந்து மாஸ்க் இருக்கு. சரிங்களா? அதுக்குள்ள அப்போ அந்த கடைசி காலத்துல இந்த மாஸ்க்கும், அதாவது அது வந்து மோஸ்ட் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் பிளேஸ் ரெண்டு பேருக்குமே. அப்போ அதை வந்து சமாதானப்படுத்தி தான் யார் இந்த அந்தி கிறிஸ்து வந்து இந்த இடத்துல டெம்பிள் கட்டலாம், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டீல் உடைக்கும் போதே இந்த பீஸ் ட்ரீட்டி பத்திலாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த டைம்ல தான் இந்த டெம்பிள் கட்டுறதுக்குலாம் அந்தி கிறிஸ்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவான். இதை பார்த்துட்டு தான் நிறைய யூதர்கள் ஏமாந்துருவாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டு. அப்ப இந்த டெம்பிளை தான் யோவானை வந்து ஆண்டவர் அளக்க சொல்றாரு. அளந்து பார், யாரெல்லாம், அதாவது வெளியில அவுட்டர் கோட் கிடையாது, மெயினா வந்து த டெம்பிள் ஆஃப் காட், த ஆல்டர் அண்ட் யாரெல்லாம் இங்க வந்து வர்ஷிப் பண்ணாங்க அவங்கள வந்து அளந்து பாருன்னு சொல்றாரு. சரிங்களா? சரி, அளந்து பார்த்துட்டு, தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, பிரைஸ் யூ. அதுக்கப்புறம் பட் லீவ் அவுட் த அவுட்டர் கோட், வெளியில உள்ள பிரதானத்தை நீ அளக்க வேண்டாம். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியினால் அதை அளவாமல் புறம்பாக்கி போட்டு பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். அப்போ பட் லீவ் த கோட் விச் இஸ் அவுட் சைட் த டெம்பிள், வெளியில உள்ள இது அங்க வந்து யாருமே, அதாவது எப்படி அந்த காலத்துல டிசைன் பண்ணாங்கன்னா, உள்ளால உள்ள ஒரு ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ், அதுக்கப்புறம் வெளியில உள்ள அந்த அவுட்டர் கோட், அதுக்கப்புறம் தான் அந்த காமன் வால்லாம் வரும். இதுல வந்து அவுட்டர் கோட் அளக்க வேண்டாம். அந்த அவுட்டர் கோட்டை விட்டுட்டு இந்த மெயின் டெம்பிள் அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரை மட்டும் அழகுன்னு சொல்றாங்க. அண்ட் டு நாட் மெஷர் இட் ஃபார் இட் ஹஸ் பின், வெளியில உள்ள கோட் வந்து மெஷர் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது வந்து ஜென்டைல்ஸ். ஏன் மெஷர் பண்ண தேவையில்லைன்னா, அந்த நாட்கள்ல ஜென்டைல்ஸோட டைம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அந்தி கிறிஸ்து காலத்துல ஜென்டைல்ஸோட டைம் தேவையில்லை. we don't need to measure them because the time is already over for them. அப்போ and they will treat the holy city underfoot for 42 months. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து இந்த ஜென்டைல்ஸ் ட்ரீட் பண்றது கிடையாது. and they will treat the holy city underfoot for 42 months. 42 மாசங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம். இது பாருங்களேன், ஆண்டவர் வந்து
ஜென்டல்ஸோட டைம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அதை எப்போ முடியும்னா சபை என்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது அன்னியோட புறஜாதியரோட காலமும் முடிஞ்சு போச்சு, சபையோட நாட்களும் முடிஞ்சு போச்சு. அந்த 7 வருஷம் கடைசியாக லாஸ்ட் 7 இயர்ஸ் வந்து யாருக்குன்னா, ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து காலத்திலையும் இந்த யூதர்களுக்காக ஒரு ஃபைனல் சான்ஸ் ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்போ அவங்களுக்கு மட்டும் தான், அப்போ அவங்கள மட்டும் தான் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பிரதானமா வச்சு கணக்கெடுக்கிறார். சரிங்களா? கணக்கெடுத்துட்டு இனிமேட்டு ஒரு டைம் ஃப்ரேம் அங்க ஆண்டவர் காமிக்கிறார். இனிமேல் எவ்வளவு நாள் போகும், அதாவது தேவனுடைய ஆலயம்னா என்னன்னா தேவனுடைய பிரசனம், அதாவது அவருடைய பிள்ளைகள் இன்னும் எத்தனை நாள் வந்து இனிமேட்டு அவங்க வந்து போறதுக்கூடிய நாட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் திரும்ப காமிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப இங்க சொல்றாங்க 42 months இன்னும் இருக்குது. 42 months இன்னொரு 3.5 வருஷம் இருக்கு. அப்போ மொத்தமா 7 வருஷம் தான் அந்தி கிறிஸ்து கொடுக்கப்பட்ட ஒரு காலம். அதாவது கடைசி வாரம் 70வது வாரம் தானியேல் சொன்ன காரியங்களை பார்த்து 70th வீக், 69th வீக்ல வந்து மேசியா வந்து சங்கரிக்கப்படணும், 70th வீக்ல வந்து அந்தி கிறிஸ்து வரணும். அப்படின்னா இந்த 69th வீக்குக்கும் 70th வீக்குக்கும் நடுவுல தான் இயேசு கிறிஸ்துவோட அந்த சபையின் நாட்கள் வந்தது. சரிங்களா? அப்ப அந்த சபையின் நாட்கள் வந்து இயேசு கிறிஸ்து அதாவது சங்கரிக்கப்பட்டு அடுத்ததே உடனே இவன் வந்திருக்கணும், அந்தி கிறிஸ்து வந்திருக்கணும். ஆனா நடுவில் இந்த கிருபை நாட்கள் வந்தனால நம்ம இந்த கிருபை நாட்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 70th வீக், இந்த லாஸ்ட் 1 வீக் தான் இந்த 7 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் 3.5 வருஷத்துல நம்ம பார்த்தோம் அந்த 7 சீல்ஸ் நடந்தது. 6th ட்ரம்பட் வரைக்கும் முடிய போது. இந்த 3.5 வருஷம் முடிகிற டைம்ல தான், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் முடிகிற டைம்ல தான் இவங்கெல்லாம், அதாவது இந்த 2 விட்னஸும் வரப்போறாங்க. இதுக்குள்ள இருந்த டைம் ஃப்ரேம் தான் ஆண்டவர் காமிக்கிறார். காமிச்சிட்டு இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, then and I will give powers to my 2 witness and they will prophesy 1260 days clothed in sackcloth. சரிங்களா? அப்போ அங்க வந்து அந்த டைம் ஃப்ரேம் கணக்கு பாக்குறாங்க, எவ்வளவு டைம் ஃப்ரேம் இருக்குன்னு. 42 months சொன்னாங்க, which is nothing but 3.5 years or 1230. அந்த 1230 days கிட்ட வரும். சரிங்களா? சாரி, 1260 days அப்படி வருது. அப்போ அந்த நாட்கள்ல இது வந்து கடைசி 3.5 வருஷம். ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் நம்ம அந்த அழிவுகள்லாம் பார்த்தோம். அடுத்த 3.5 வருஷத்துல இவங்கெல்லாம் வராங்க. அதாவது இந்த 2 விட்னஸ் வராங்க, 2 சாட்சிகள் வராங்க. வேற யாரும் தீர்க்கதரிசிகள் வராங்க. இவங்களோட மெயின் வேலையை ப்ராஃபஸி பண்ணணும். தே வில் ப்ராஃபஸை ஃபார் அடுத்த 3 வருஷம் ப்ராஃபஸி பண்ணணும். என்னோட 2 சாட்சிகள் ரெட்டு வஸ்திரம் உடுத்தவர்களாய். ரெட்டு வஸ்திரம்னா அந்த சாக் க்ளோத். இப்போ நம்ம போட்டுக்கலாம், காட்டன் போட்டிருக்கோம், பாலிஸ்டர் போட்டிருக்கோம். சாக்கு போய் பார்த்துருக்கீங்களா? இந்த தேங்காய்லாம் எடுத்துட்டு போறதுக்கு சாக்கு வச்சிருப்பாங்க. அந்த நாட்கள்ல வந்து இந்த ரட்டு வந்து, ஐ மீன் இந்த சாக் க்ளோத் வந்து இட்ஸ் a sign of mourning. அதாவது இப்போ வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது அல்லது அதாவது பேர் ஆபத்து வரப்போது, ஏதோ ஒரு அழிவு நடந்துருச்சு, அவங்க வந்து அந்த ரட்டு உடுத்துப்பாங்க. சந்தோஷமா இல்லாமல் அவங்க வந்து ஏதோ ஒண்ணு காரியங்கள், அதாவது ஏதோ ஒரு இந்த மோன்ல இருக்காங்க, அதுக்காக தான் ரட்டு உடுப்பாங்க. சரிங்களா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குறாரு. 2 விட்னஸ் வர போறாங்க, 2 பேரு. அண்ட் தே வில் ப்ராஃபஸை ஃபார் 3.5 years. 3.5 வருஷம் அவங்க ப்ராஃபஸை பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்ட் வந்து லாஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வீக், அதாவது கடைசி அதாவது மகா உபத்திர காலத்துக்குள்ள அந்த டைம் ஃப்ரேம்ல இவங்க வருவாங்க. இந்த 3.5 வருஷத்துல இவங்க வந்து தீர்க்கதரிசனம் உரைப்பாங்க. இவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் ஆண்டர் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். These are the 2 olive trees and the 2 lampstands standing before the God. இவங்க யாருன்னு பார்க்கணும் நம்ம. ஏதாவது இவங்க வந்து ஒரு ப்ராமினன்ட் பீப்புள் இந்த பைபிள் அல்லது இந்த ஹியூமன் ஹிஸ்டரியில இருக்க முடியும். இவங்களை குறித்து தான் ஜக்கரியால, நீங்க ஜக்கரியா புஸ்தகம் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஜக்கரியா 4:1-14 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு தரிசனம் மாதிரி பார்ப்பார், நிறைய காரியங்கள். அதுல இந்த 2 olive trees பத்தி ஆண்டவர் மென்ஷன் பண்ணிருப்பாரு ஏற்கனவே. அந்த 2 olive trees are nothing but the 2 anointed ones. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த இப்ப வந்து அபிஷேகம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்குது, நிறைய பேருக்கு ஊற்றப்படுது. ஆண்டவர் என்ன பரிசுத்த ஆவியான மாம்சமான யாவரும் மீதும் தன்னோட ஆவியை ஊற்றி கொண்டிருக்காரு. இது கடைசி நாள்ல நடக்க வேண்டியது. அப்போ பரிசுத்த ஆவியான இருக்க மாட்டாரு. அப்போ இவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றதுக்காக, ஐ மீன் அந்த 1,44,000 பீப்புள் கூட ஆண்டவருடைய முத்திரை தான் இருக்குன்னு தவிர அவங்களுக்குள்ள தே கேனாட் ப்ராஃபஸை அல்லது வேர்ட் ஆஃப் காடை வந்து ப்ரீச் பண்றதுக்குலாம் உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ அந்த கடைசியா ஒரு சான்ஸ் உங்களை வழி நடத்துறதுக்காக ஆண்டவர் வந்து ஒரு 2 ஊழியக்காரர் அனுப்புறாரு, 2 anointed ones அனுப்புறாரு. அப்போ இந்த 2 olive trees represents the 2 anointed ones. இதை வந்து ஜக்கரியா 4:1
1ல இருக்கு. நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேபி யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் லேட்டர். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சாப்டர். ஆனா ஐ வாண்ட் லிட்டில் கோ ஃபாஸ்ட். சரிங்களா? சரி. அப்போ இவங்க வந்து 2 அனாயிண்டட் ஒன்ஸா இருக்காங்க. இவங்க யாரா இருக்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்களுக்கு என்னென்ன வல்லமை கொடுத்திருக்கிறாங்க, இவங்க யாரா இருக்க முடியும். சரி, அப்போ அடுத்த வசனத்திலே ரெவலேஷன் 11:5ல அண்ட் இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு ஹார்ம் தெம், ஓகே, அந்த 2 பேர் வரப்போறாங்க. அப்ப இந்த 2 பேர் யாரா இருக்க முடியும்? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, இதை வந்து யாரா இருக்க முடியும் சரின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பழைய ஏற்பாட்டுக்குள்ள காரியங்களை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல தெளிவாக மலாக்கி எழுதின புஸ்தகம், அதாவது கடைசி புக், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல கடைசி புக்ல கடைசி, அதாவது அந்த அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் முடியும் போது அந்த அந்த லாஸ்ட் வசனம், அந்த லாஸ்ட் 3 வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எலியா திருப்பி வருவார் அப்படின்னு போட்டிருக்கோம். மலாக்கி இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா மலாக்கி வந்து கிட்டத்தட்ட எலியா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் எலியா வந்துட்டு ஒரு எத்தனையோ 1000 வருஷம் கழிச்சு தான் அந்த மலாக்கி தன்னுடைய வார்த்தையை எழுதுறாரு, தேவனுடைய வார்த்தையை எழுதுறாரு. சரிங்களா? அப்போ அவர் சொல்லி முடிக்கிறாரு எலியா திரும்பியும் வருவார். இதே தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவும் எலியா திருப்பி வருவாருன்னு. ஈவன் அந்த நாட்கள் உள்ள யூதர்களும் எலியா தான் திருப்பி வந்திருக்காரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் வந்துச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ பத்தி பார்த்து சீஷர்கள் கேட்பாங்க, என்ன யாருன்னு சொல்றாங்க, சிலர் வந்து எலியான்னு சொல்றாங்கன்பாங்க. அப்போ யோவான் ஸ்தானகன் வந்து அற்புதம் பண்ணும்போது எலியாவா இருக்கக்கூடும், ஏன்னா எல்லாருமே எலியா தான் வரப்போறாருன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வேத வசனம். அப்போ இந்த 2 விட்னஸ்ல ஒருத்தர் வந்து கன்ஃபார்மே தெரியும் எலியா. அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்னு இந்த அடுத்த 2 வசனத்துல பார்க்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ரெவலேஷன் 11:5ல இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு ஹார்ம் தெம், fire proceeds from their mouth and devours their enemies. And if anyone wants to harm them, he must be killed in this manner. பாருங்களேன், இது வந்து ஒரு பயங்கரமா இருக்கும். இது வந்து எத்தனை பேர் நீங்க லெஃப்ட் பிஹைண்ட் மூவி பார்த்திருக்கீங்க? இந்த லெஃப்ட் பிஹைண்ட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அந்த பார்ட் 3ல தான் நினைக்கிறேன், பார்ட் 3 ஐம் நாட் ஷூர், பார்ட் 3 ஆர் பார்ட் 2, அதில் தான் இந்த சம்பவங்கள்லாம் வரும். அமேசிங் மூவி. நீங்க வந்து யூடியூப்ல உங்களுக்கு டைம் கிடைச்சா பார்க்கலாம். தமிழ் வெர்ஷன்ல இருக்கு, சூப்பரா இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அப்படியே எடுத்திருப்பாங்க. அதாவது கைவிடப்பட்டதுல இருந்து அந்த 7 வருஷம் உபத்திர காலம் எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நாட்கள்ல அந்த 2 பேர் வருவாங்க, எலிஜா அண்ட் இன்னொருத்தர் யாரு நான் உங்களுக்கு சஸ்பென்ஸாவே வைக்கிறேன். சரிங்களா? அப்போ அந்த மூவில ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. இவங்க வந்து ஷூட் பண்ணலாம் வருவாங்க அந்த நாட்கள்ல. இவங்க வந்து எருசலேம் வீதியில தான் நின்று ப்ரீச் பண்ணுவாங்க. இவங்களை ஷூட் பண்ணலாம் வருவாங்க. இவங்க ஷூட் பண்ணவே முடியாது. 3 வருஷம் உங்களை கொல்லவே முடியாது. நம்ம அதை குறித்து நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் இவங்களை ஏன் கொல்ல முடியாது, உங்களுக்கு என்ன ஒரு அதிகாரம் ஆண்டர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டா. இதை ஃபர்ஸ்ட் 2 வசனத்துல நம்ம படிக்கும் போது இவங்க யாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். என்னன்னா, ஒன்னு ஃபயர் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் தேர் மவுத். இது வரைக்கும் வேதத்துல பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து அக்னி இறக்குனவர். ஓகே, அதாவது இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆஹாப், அதாவது கிங் ஏஹாபோட டைம்ல நிறைய ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க. பிளஸ் வந்து என்னது, அங்க வந்து நிறைய கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணி எது மெய்யான தேவன், வானத்துல இருந்து யார் அக்னி இறக்குவாரோ அவர் தான் மெய்யான தேவன் சொல்லிட்டு அவர் சேலஞ்ச் பண்ணாரு. அந்த சேம் சேலஞ்ச் வாஸ் அக்செப்டட். வானத்துல இருந்து அக்னி இறக்குனார். ஓகேங்களா? அதே டைம்ல இன்னொரு டைம்ல வந்து வாப்பாவானை வந்து கிங்க கூப்பிடுறாரு, வந்துட்டு போங்கன்னு 50 பேரா போனாங்க. 50 பேர் மேலேயும் அக்னி வந்து விழுந்துச்சு. அப்போ அந்த ஃபயர், அப்போ அந்த ஹி இஸ் த மேன் ஆஃப் ஃபயர் அப்படின்னு கூட சொல்லலாம், இந்த எலைஜா. அப்போ இந்த இடத்துலயும் அதையும் பாருங்களேன். அந்த இடத்துல எலியாவை கூட்டிட்டு கிங்க கூப்பிடுறாரு வாப்பான்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் போனாங்க. வானத்துல இருந்து அக்னி, நான் வணங்குற தேவன் உண்மை என்றால் இப்பொழுது வானத்துல இருந்து வந்து அக்னி வந்து உங்களை பச்சித்துக் கொள்ளும். அந்த அக்னி வந்து மேல விழுந்துச்சு. 50 பேர் ஆன் த ஸ்பாட்ல அவுட். இது பைபிள்ல இருக்கு. செகண்ட் டைம் 50 பேர் 50 பேர். 3வது டைம் போவோம், அந்த படைவரம் காலில் விழுந்து, ஐயா என்னை கொண்டுறாதீங்க, ஏற்கனவே 100 பேர் செத்து போயிட்டாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எப்படியாவது கூப்பிட்றான், இப்ப நான் வரேன் அப்படின்னு பாரு. அப்போ he has the fire authority. அக்னி கொண்டு வரதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அப்போ அந்த நாட்கள்ல பாருங்களேன், மேபி அவர் வாயிலிருந்து அக்னி வருதா இல்லைன்னு தெரியல, பட் he has the power to produce the fire. ஆனா இதுல வந்து வாயிலிருந்து அவர் அக்னி வருன்னு போட்டிருக்காங்க. அவங்களாம் அந்த மூவி ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. மூவில அப்படின்னா அவர் ஷூட் பண்ண போவாங்க. மேபி அதை அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கலாம். மேபி நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணல அந்த கிளிப்பிங்க. அவர் ஷூட் பண்ண வருவாங்க, அவர் வாயிலிருந்து ஒரு அக்னி வரும். அப்படி அக்னி வந்து எல்லாத்தையும் அப்படி பச்சது போயிடும். அப்போ யாருமே அவர் கிட்ட போக முடியாது. அந்த 3 வருஷம் உங்களை ஒண்ணுமே தொட முடியாது. அப்போ இதுல ஏன் இந்த வசனம் போட்டிருக்காங்கன்னா, அப்போ the only man who brings down the fire, the fire மூலமாக அழிச்சது. இது வந்து இயேசு கிறிஸ்துவ கிட்டே சீஷர்கள் சொல்லுவாங்க, என்னங்க ஆண்டவர் வானத்துல இருந்து அக்னி இறக்கி உங்களை பொசுக்கிடுவோமான்னு கேட்பாரு. ஆண்டவர் இறக்க மாட்டார். ஆனா எலியா பழைய ஏற்பாட்டு காலத்துல அவருக்கு விரோதமாக யாரும் வந்தாங்களோ வானத்துல இருந்து அக்னியை இறக்கி அந்த இடத்துல வந்து
ஆண்டவரோட மகிமையை வெளிப்படுத்துறார். அப்போ திஸ் கிளியர்லி ப்ரூவ்ஸ் வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு வந்து யாரெல்லாம் அவங்கள வந்து துன்புறுத்தணும்னு நினைக்கிறாங்க, அழிக்கணும்னு நினைச்சாங்க, அவங்களெல்லாம் அழிச்சிருவார். அப்போ அப்படி ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா எலியா தான். அப்ப இந்த வசனம் கிளியரா மென்ஷன் பண்றது வந்து ஒரு காரியம் வந்து எலியா. சரிங்களா? இன்னொரு அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது இதுக்கு வந்து ஒருத்தர் வந்து எலியான்னு தெரிஞ்சு போச்சு, அந்த 2 விட்னஸ்ல ஒருத்தர். அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து ஏனோக்கா இருக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து ஏனோக்கா தான் இருக்க முடியும். ஏன்னா பைபிள்ல வந்து 2 பேர் மட்டும்தான் மரணத்தின் ருசிக்கல. ஒண்ணு வந்து ஏனோக்கு, இன்னொன்னு வந்து எலியா, பழைய ஏற்பாட்டு காலத்துல. சரிங்களா? அப்போ இவங்க 2 பேர் தான் மரணத்தை ருசிக்கல. ஏனோக்கு வந்து வாக்ட் வித் காட் 300 வருஷம் தேவனை சஞ்சலித்து கொண்டார், தேவன் எடுத்துக்கொண்டார். ஓகேங்களா? அவர் மறிக்கல. அதே போலதான் எலியாவும் அவர் உயிரோடு இருக்கும்போது மாம்சத்தோட மேல போயிட்டாரு, ஆவி மட்டும் போல, அவங்களோட பிளஷ் எப்படி மேல போயிடுச்சு. அப்ப இவங்க தான் வருவாங்க நினைச்சிட்டு பார்த்தாங்க. ஆனா இந்த வசனத்தின் படி பார்க்கும்போது ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தல் 5, 6 எதுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா யாரு வருவாங்கன்னு தெளிவா அதுலயே நமக்கு தெரியுது. சரிங்களா? அந்த 5th வேர்ஸ்ல பார்க்கும்போது மோசஸ் எலைஜான் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஃபயரை வச்சு பார்க்கும்போது. அதே மாதிரி 6th வேர்ஸ்ல யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அடுத்த விட்னஸ்க்கு என்ன பவர் இருக்குன்னா, these have the powers to shut heaven so that no rain falls in the days of the prophecies, and they have the power over the waters to turn them blood. இந்த 6வது இதுல இந்த ஃபர்ஸ்ட், they have the powers to shut heaven so that no rain falls in the days of the prophecy. இது வந்து எலியாவோட நாட்கள்ல இது நடந்த. எலியாக்கு இந்த வல்லமையும் இருந்தது. சரிங்களா? ஏன்னா அப்ப வந்து அந்த 3 வருஷம், தேங்க்யூ ஜீசஸ், 3 வருஷம் கிட்டத்தட்ட பாருங்களேன், 3 வருஷம் பயங்கர பஞ்சமா இருந்தது. அப்ப எலியா ஹேஸ் த அத்தாரிட்டி, அதாவது அந்த ரெயின் பெய்யும், பெய்யக்கூடாதுன்னா பெய்யாது. இதை வந்து இந்த 1 ராஜாக்கள் 17:1 நீங்க பார்க்கலாம். who had power in the days of the king up to shut up the heaven for the space for 3 years and 6 months. அதே டைம் ஃப்ரேம் பாருங்களேன், 3 years and 6 months வந்து 3.5 years. அப்போ ஏற்கனவே பைபிள்ல எலியாக்கு அந்த 3 வருஷம் வானத்திலிருந்து மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கட்டளை இட்டதுக்காக 3 வருஷம் பெய்யாம இருந்தது. சரிங்களா? ஏற்கனவே அவர் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த டைம் ஃப்ரேம் படி கரெக்டா பார்க்கும் பொழுது ஏற்கனவே எலியாக்கு அந்த 3 வருஷம் வானத்துல இருந்து மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அதிகாரம்ல இருக்கிற அந்த அதிகாரத்தை ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ணிருக்காரு. அவர் பிராக்டிகலா அவர் புதுசா பண்ண போறது இல்ல. சரிங்களா? ஏற்கனவே பண்ணதுனால அது வந்து எலியான்னு கரெக்டா தெரிஞ்சு போச்சு. சரி, எலியா வந்து வானத்துல இருந்து அக்னி கொண்டு வராரு, வானத்துல இருந்து மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி கமாண்ட் பண்றதுக்கும் எலியாக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அடுத்தது பார்க்கும்போது and they have the power over the waters to turn them blood. இப்போ நீங்க சொல்லுங்க, அந்த பிளட் யாரை டர்ன் பண்ணது? ஐ மீன் வாட்டர் வந்து யார் பிளட்டா மாத்தினது? பூமியை வந்து தட்டும் போது எப்போ வந்து கொள்ளை நோய்கள்லாம் வந்தது, பிளேக்ஸ்லாம் வந்தது. இது எல்லாமே நம்ம கிளியரா பார்க்கும்போது இட்ஸ் ஸ்டார்டிங் பை த மோசஸோட டைம்ல தான் ஆண்டவர் வந்து கோலை வச்சுட்டு தண்ணி அடின்னு சொல்லுவாரு, தண்ணி வந்து ரத்தமா மாறும். அதுக்கப்புறம் கோலை வச்சு பூமியை தட்டுவார், பூமியில இருந்து அந்த பிளேக்ஸ் எல்லாம் வரும். ஸோ திஸ் கிளியர்லி சேஸ் தட் இந்த வசனத்தின் படி பார்க்கும் பொழுது, ஏன்னா அழகா க்ளூ கொடுத்துருக்காரு யார் இந்த 2 விட்னஸ் யாரா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2 விட்னஸ் இஸ் நதிங் பட் ஒன்னு வந்து எலைஜா and the second is மோசஸ். ஏன் ஏனோக்கு இருக்க முடியாதுன்னு பார்க்கும் பொழுது, ஏனோக்கு வந்து நிறைய பேர் எப்படி கிளைம் பண்றாங்கன்னா அவர் இவங்க 2 பேர் மட்டும்தான் இன்னும் மறிக்கல, அதனால அவங்க தான் திருப்பி வந்து பூமியில மறிக்கணும். ஸோ அப்படி வந்து திருப்பி வந்து பூமியில மறிக்கணும்னு எங்கேயுமே போடவே இல்லை. சரிங்களா? திருப்பி வந்து பூமியில மறிச்சாதான் அவங்களுக்கு அங்க போக முடியும் அப்படி எங்கேயுமே போடவே இல்லை. அப்படி சில பேர் கிளைம் பண்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க அதான் மோசஸ் தான் ஏற்கனவே மறிச்சிட்டாரு, திருப்பி அவர் எப்படி வர முடியும் அப்படின்னு பார்க்கும்போது லாசரும் தான் ஏற்கனவே மறிச்சாரு, 4வது நாள் திருப்பி ஆண்டவர் உயிரோட எழுப்பிட்டார், திருப்பி இறந்துட்டாரு. சரிங்களா? அவர் வந்து இன்னும் வந்து உயிரோட இல்லை, மறிச்சாரு, 4 நாள் மறிச்சுதான் இருந்தாரு, திருப்பி உயிர் வந்தது, திருப்பி இறந்துட்டாரு. அப்போ ஆண்டவரால மறித்தவன திருப்பி இன்னும் எத்தனையோ வருஷம் கழிச்சு கூட அவரால் எழுப்ப முடியும், திருப்பி உயிரோட கொண்டு வர முடியும். ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். அப்போ அக்கார்டிங் டு திஸ் வேர்ஸ் ரெவலேஷன் 11:5 ரெவலேஷன் 11:6 அதனாலதான் ஆண்டவர் வந்து என்னென்ன உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குன்னு போட்டு இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ஏன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்துல பார்க்கும் பொழுது எல்லாமே அதுலேயே தான் மறைப்பொருள் இருக்கும். சரிங்களா? வேற எங்கேயுமே நம்ம தேட தேவையில்ல. அந்த வசனத்திலே நம்ம பார்க்கும்போது we will understand who is that. சரிங்களா? அப்போ இதுல போட்டிருக்கிறது வந்து ஒன்னு வாயிலிருந்து அக்னி வரும், இது வந்து எலியா.
இது ஒன்று. இன்னொன்று, ரெயின் வராமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி இருக்கிறது வந்து எலியா. அதே போல் வாட்டர் பிளட்டாக மாற்றுறது வந்து மோசஸ். அண்டு ஏர்த்தை ஸ்ட்ரைக் பண்ணால் பிளேக்ஸ் வரும். பிளேக்ஸ் வர்றது வந்து யாருன்னு நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மோசையோட நாட்களில் எஜிப்டில் அந்த அந்த 10 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளேக்ஸ் வந்தது. அது மோசை என்ன பண்ணாரோ அதே போல தான். சரிங்களா? அவங்க என்னென்ன அவங்க எப்பப்போ டிசைர் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இது பண்ண முடியும். இன்னும் ஒரு உதாரணமும் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து, அதாவது மேத்யூ 17 பார்க்கும்போது மறுரூப மலையில அவங்க எடுத்துட்டு போவார். சீஷர்களை கூட்டிட்டு போறார். 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போகும்போது திடீர்னு ஆண்டவர் வந்து குளோரிஃபைட் பாடியில மாறார். குளோரிஃபைட் பாடினா இட் ரெப்ரசன்ஸ் த ராப்சர். சரிங்களா? இது வந்து அழகான ஒரு சீன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஜீசஸ் வந்து அவர் தான் குளோரிஃபையா மாறுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இனிமேட்டு வருகின்ற சந்ததி யாராவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு குளோரிஃபையா மாறுவாங்க. குளோரிஃபையா மாறின உடனே அந்த இடத்துல தேவனுடைய மகிமையா மாறிட்டாரு அவரு. தேவனுடைய மகிமை அந்த இடத்துல ஃபுல்லா மூடிருச்சு. மூடி கொஞ்ச நேரத்திலேயே மோசஸும் எலேஜாவும் தான் வராங்க. ஏனோக்கு வந்திருக்கலாம், ஏனோக்கு வரல அங்க. சரிங்களா? அப்போ என்ன அங்க ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா, மோசஸ் ரெப்ரசன்ட்ஸ் த லா. சரிங்களா? அதாவது அந்த அந்த லா எப்படின்னா, இப்ப ஜீசஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மோசஸ் அண்ட் எலேஜா தான் அவங்க தான் அந்த ப்ராமினன்ட் பீப்புள் இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட். மோசஸ் அண்ட் எலேஜா. சரிங்களா? ஏனோக்கோட மோசஸ் அண்ட் எலேஜா தான் ப்ராமினன்ட் பீப்புள் இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட். சரி, அவங்க மூலமாக தான் பெரிய காரியங்கள் பண்ணாரு. ஒன்னு வந்து மோசே மூலமா லா கொண்டு வந்தாரு. எலேஜா மூலமா த ப்ராஃபிட்டிக்கல், த அவர் மூலமா இந்த 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 சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ், இந்த ப்ராஃபிட்டிக்கல் ரெலம் ஆண்டவர் வந்து பயங்கரமா ரிலீஸ் பண்ணார். அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க. பட் இந்த எலேஜா மூலமாக தான் இந்த பூமியிலே ஒரு பெரிய ஷேக்கார் அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டிக்கல் ரெலம். அப்போ வந்து இந்த இந்த ப்ராமினன்ட் லா, அந்த ப்ராஃபிட்ஸ் 2 பேரும் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இவங்க 2 பேரும் திரும்பி வராங்க. ஏசு கிறிஸ்து அந்த மலைகள் இருக்கிற மறுரூபம் மலையில இருக்கிறாரு. அவர் மறுரூபமான உடனே தி லார்ட், அதுக்கப்புறம் ஆண்டவருடைய, ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் சிலுவைக்கு போறாரு ஏசு கிறிஸ்து. அதுக்கு முன்னாடி he has to hand over the things. திருப்பியும் உங்களுக்கு இன்னொரு காரியம் இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் அது சபையோட நாட்கள் வரும். சபையோட நாட்களுக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்துவோட காலத்துல நீங்க திருப்பி வருவீங்க, நீங்க தான் ஊழியம் பண்ண போறீங்க. அது ஒரு சிம்பாலிக்கா அப்பவுமே ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிட்டார். மோசஸ் அண்ட் எலேஜா தான் 2 பேர் வராங்க. இங்க போட்டிருக்கிற இது வெளிப்படுத்தல் 11:5 11:6 நம்ம வந்து கிளியரா பார்க்கும்போது, அக்கார்டிங் டு திஸ் வேர்ஸ், திஸ் ஷுட் பி எலேஜா அண்ட் மோசஸ். சரிங்களா? அப்போ நல்லாவே தெரியும் மோசஸ் வந்து என்ன பண்ணாருன்னு. இந்த பூமியில இருக்கும்போது, ஐ மீன் அந்த பிளேக்ஸ், எகிப்துல வந்த பிளேக்ஸ் எல்லாத்துக்கும் அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருந்தது. அப்போ இந்த 2 விதமான அத்தாரிட்டி தான் இவங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த அத்தாரிட்டி எல்லாம் பயங்கரமான அத்தாரிட்டி. இது வந்து நாட் அன் இம்பார்ட்டன்ட், அதாவது ஏதோ நம்ம வந்து சும்மா ஒரு கற்பனைக்கு நினைக்க முடியாத ஒரு அத்தாரிட்டி. இப்போ பாருங்களேன், அவர் ப்ரே பண்ற ஸ்டாப் ரைனிங் ஃப்ரம் திஸ் டே ஆன்வர்ட்ஸ் சொன்னா அந்த இடத்துல மழையே வராது. அவங்களை யாருமே கொல்ல பண்ணவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. 3 வருஷம் they have all the authority and they will be ப்ராஃபசைசிங்னா அவங்க வந்து தீர்க்கதரிசனம், தேவனுடைய வார்த்தையை பேசிட்டே இருப்பாங்க. எருசலேம் மீதில தான் இருப்பாங்க. இவங்க வந்து எங்க இருந்து ப்ராஃபஸி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எப்படி பண்ணுவாங்க, அதனால என்ன நடக்க போகுது, என்னென்ன காரியங்கள் இவங்க மூலமா என்ன செய்ய போறாங்கன்னு. ஸோ அப்போ அந்த 2 விட்னஸ் யாருன்னு இன்னைக்கு நம்ம கிளியரா பார்த்துட்டோம். ஒன் இஸ் எலைஜா அண்ட் அனதர் ஒன் இஸ் மோசஸ். இட்ஸ் நாட் ஏனோக். சரிங்களா? நிறைய நானும் முன்னாடி ஏனோக்கா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்ம பைபிள்ல இந்த வசனத்தின் நிறைய பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து கூட இன்ட்ரடியூஸ் ஆனதும் இந்த மோசஸ் அண்ட் எலைஜா தான். இங்க போட்டுக்கிற வசனத்தின் படி பார்க்கும் பொழுதும் மோசஸ் ஹாஸ் த அத்தாரிட்டி ஓவர் த வாட்டர் as well as the earth and Elijah has the authority over the heavens, I mean the sky and the fire. அப்ப 4 விதத்திலயும் அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்கிறாரு. ஃபயர், வாட்டர், லேண்ட் அண்ட் ஏர். சரிங்களா? அப்போ எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு வந்து இப்ப இதான் வந்து ப்ராமினன்ட் நமக்கு. அதாவது இந்த ஃபயர், வாட்டர், லேண்ட், ஏர், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா கண்ட்ரோலும் அவங்களுக்கு இருக்கும். ஏர் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபயர் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து இந்த வாட்டர் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல இந்த லேண்ட் லேண்ட் என்ன பிளேக்ஸ் வேணா, கொரோனா 19 கொரோனா 25 கூட அவங்களால கண்ட்ரோல் முடியும். அந்த அளவுக்கு they have the authority. Any plagues as often as they desire. அப்படின்னா தமிழ்ல பாசுங்க, அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது
சொல்லி வருகிற நாட்களிலேயே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது இங்கெல்லாம் இந்த இந்த ஏரியால மட்டும் மழை பெய்யக்கூடாதுன்னா மழை பெய்யாது. சரிங்களா? அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் எப்பப்பெல்லாம் தோணுதோ, சரிங்களா, எப்பப்பெல்லாம் தோணுது, ஓ இப்ப இந்த இடத்துல வந்து பாவம் பிரிக்கிச்சா, சரி அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு வாதம் வரட்டும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு வேண்டும் என தோணுதோ பூமியை சகல விதவாதிகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இப்ப இங்க ஒரு கொரோனானாலே பார்க்க மாட்டீங்கன்னா ஒரு ஃபனி ஒரு கார்ட்டூன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். கார்ட்டூன் இல்ல, அந்த பழைய காலத்து அந்த அந்த ஃபேரோட மூவியோட ஸ்டில் அந்த ஃபேரோ வந்து அப்படி பார்த்துட்டு இருக்காரு. அது கீழே வந்து கேப்ஷன் போட்டிருந்தாங்க, அப்பா நீங்கெல்லாம் அதாவது ஒரு COVID-19க்கே நீங்க வந்து எல்லாம் இந்த ஹோல் வேர்ல்டு ஸ்தம்பிச்சு போச்சு. நான் இதே மாதிரி 10 பார்த்தேன், 10 விதமான பிள்ளைக பார்த்து நான் அசராம இருந்தேனேன் அப்படின்னு அவர் கேப்ஷன்ல போட்டிருந்தார். அது ஒரு ஃபனி. மேபி அப்ப இவங்களுக்கு பாருங்களேன், இந்த இடத்துல தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகல வித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இட்ஸ் நாட் ஏ ஈஸி ஒன். இப்ப இவங்களுக்கு வந்து அந்த ஒரு அத்தாரிட்டி இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்களை கொலையும் பண்ண வைக்க முடியாது. அதை வந்து நாளைக்கு பார்க்கலாம் இவங்க எல்லாம் என்னென்னலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இவங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தோம். அதை மற்றவங்களால இவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம என்னென்ன காரியங்களா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ the two witness, the two anointed ones அந்த டைம்ல வராங்க. they are the prophets, they are the prominent prophets. அவங்கள திருப்பி ஆண்டவர் பூமிக்கு அனுப்புறாரு. the Moses and the Elijah, they are coming. They have the authority over the fire, they have the authority over the clouds, they have the authority over the water, they have the authority over the land. எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. They can do whatever they want. எல்லாத்துக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அதுபடி இங்க நடக்கும். ஸோ இந்த நாட்கள், அதாவது அடுத்த ஒரு 3.5 வருஷம் மகா உபத்திர காலத்துக்கு ஆரம்பம். தேவனுடைய அதாவது இந்த 2 விட்னஸ் வராங்க. தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் மூலமாக பலப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த 1,44,000 பேர் இவங்க மூலமாக இந்த வார்த்தையின் மூலம் பலப்பட்டு கொண்டு இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் இவங்களால ஒரு பெரிய தலைவலி இருக்கும். அதை பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி குவெஸ்டன்ஸ், இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு, ஏதாவது எனக்கு புரியல, நீங்க வந்து you're open to ask. So I hope you are cleared, you are blessed. So may God's name alone be glorified. இந்த 2 விட்னஸ் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நாளைக்கு அந்த விட்னஸ் இன்னும் டீட்டெயிலாவே பார்க்கலாம். அடுத்ததுல இருந்து let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day. அப்பா, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தை எங்களோட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், நன்றி, துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தெய்வ வசனம் எங்களோட கூட இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமீன் என்று சொன்னது ஆண்டவரே. அப்பா, வசனத்தின்படி நாங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த 2 விட்னஸ் யாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு காமிக்கிறீங்க. இந்த 3.5 வருஷம் அப்பா, இந்த அந்திகிறிஸ்து காலத்துல, அந்த மகா உபத்திர காலத்திலும் அவர்கள் வராங்க. அப்பா, இந்த பூமியை உம்முடைய வார்த்தையினாலும் அப்பா வல்லமையினாலும் அவர்களுடைய கண்ட்ரோல் இருக்க போது சுவாமி, அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்க இந்த காரியங்களை பரலோகத்திலிருந்து நாங்க பார்க்கணும். we don't want to be here during those period, Lord Jesus, and we want to see the things happening according to your will, Lord. எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில Lord, I pray for them, let there be divine anointing upon them, Lord Jesus. உம்முடைய அபிஷேகம் பரிபூர்ணமாக வரட்டும். வசனம் அவங்களுக்குள்ளாக எடுத்து செல்லட்டும். நீரே பலப்படுவீராக. உம்முடைய கிருபைகளுக்குள் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகான மகிமை மாட்சிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen, amen, amen. May God bless you. Thank you for joining in. நாளைக்கு சந்திப்போம் 6:30 மணிக்கு. நாளைக்கு இன்னொரு இந்த விட்னஸை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்க்கலாம். God bless you.